இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா 45 ஆகுது. இது என் வீட்டுக்கு வந்து முதல் நாள் எடுத்த வீடியோ. எடிட் பண்ண டைம் கிடைக்கல, அதனால லேட்டா அப்டேட் பண்றேன். காலையிலே பாத்தீங்கன்னா அம்மா சூப்பரா கோலம் போட்டிருக்காங்க. அப்பா இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த கோலம் போறதுக்கு ஒழுங்கா வரைய தெரிஞ்சாலே போதும், மாஸ்க் காட்டிடலாம். இங்கிட்ட ஒரு கோலம் அங்கிட்ட ஒரு கோலம் போட்டு மாஸ்க் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாம் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தேன். புஜுக்கு இருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறான், யாரோ மாதிரி பாக்குறான். அவன் கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா கொஞ்சம் முடிச்சிட்டேன். வீட்டுல சும்மா இருந்தாலும் எங்க அம்மாக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அம்மா பாத்தீங்களா இப்ப மாற கட்ட விட்டாங்க, அதனால மாரெல்லாம் ஈத்துட்டு போயிட்டு மேச்செல்லாம் கட்டிட்டு இருந்தாலும் என்ன பண்றது, தனியா இருக்காங்க, வேற வழியில நான் தானே பண்ணி ஆகணும். வேற வழியில பண்ணிதான் மாட்டை மட்டும் கட்டினா போதுமா, ஆட்டுக்கு யாரா தீனி போடுவாங்கன்னு கொஞ்சம் இனிமையா திட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் சாங் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா கேட்டுட்டு போயிட்டு தட்டையில அடுத்து வந்து ஆட்டுக்கு போட்டாச்சு. அது நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருந்துச்சு. அதே குஷியோட நாம கிளம்பியாச்சு நம்ம ஜிம். ரொம்ப நாள் ஆகுது ஜிம்முக்கு வந்து, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகுது ஜிம் பக்கம் வந்து. ஒரு புது ஃபீல் ஆகுது, ஏதோ புது ஜிம் குள்ள வந்த மாதிரி ஒரு புது ஃபீல் ஆகுது. 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து ஜிம் பார்க்கவே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. பழையபடி அந்த மாதிரி இல்ல, ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு புது ஃபீல் தான் இருக்கு இந்த ஜிம் குள்ள வந்ததுல இருந்து. சரி நீ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு, இவர் தான் நம்மளோட புது தம்பி நானும் போயிட்டு ஒரு நல்ல காஃபி கடையை தேடி கண்டுபிடிச்சு அந்த காஃபி கடையில போயிட்டு ஆளுக்கு 2 காஃபியை வாங்கி ஆர்டர் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இவனும் நானும் சேர்ந்து குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஊருக்கு உலகத்துக்கு எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு கிளம்பி வச்சதுக்கப்புறம் அவன் வீட்டுல அவனை விட்டுட்டு அவனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பால் பாண்டி ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் நம்ம ஜிகிரி தோஸ்து. அவரு பாத்தீங்கன்னா என்னோட சூப்பரா நல்லா கதை சொல்லுவாரு. அப்புறம் அவர் கொஞ்சம் கதை சொல்லிட்டு இருந்தாரு, அதெல்லாம் நல்லா நான் கேட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் கதை சொன்னா அவரு நல்லா கேட்டுட்டே இருந்தாரு. 2 பேரும் மாறி கதை பேசிட்டு இருந்தோம். சரி நீ இதுக்கு மேல வீட்டுல சும்மா தானே இருக்க போற, கொஞ்சம் என்ன மாதிரி என்ன வீடியோ எடுத்து போறா, என்ன மாதிரி போட்டால ஒரு 30 செகண்ட் இல்ல 15 செகண்ட் வீடியோ எடுத்து போறா, நீ இருக்க லொகேஷனோட சூப்பரா இருக்கு, நீ சீக்கிரமா எடுத்து போட்டுனா உனக்கு நல்லா ரீச் ஆகும்னு சொன்னேன். அவனு ஓகேடா, எப்படியோ ஒரு வேலை மண்டை கல்வி வச்சு இன்னும் 1 மாசத்துக்குள்ள வீடியோ ஆரம்பிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். எப்படியோ ஒருத்தன மண்டை கல்வி ஆரம்பிக்க வச்சாச்சு, இதுக்கு மேல இன்னொருத்தன மண்டை கல்வி ஆரம்பிக்க வைக்கணும். சரிப்பா, இதோட என்னோட வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாமா கைஸ்.